ஹாய், வெல்கம் டு ஜெப் திரைவால்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. ஸோ இது வந்து 1984 வந்த 24 ஹார்ஸ், தமிழில் சொல்லணும்னா 24 மணி நேரம் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த படத்தை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். பட் இருந்தாலும் ஐஎம்டிபி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு 5.8 தான் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு 100-200 பேர் அவ்வளோதான் பார்த்துருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன் இந்த படத்தை அவ்வளோவா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் மேபி அதோட ரெக்கமெண்டேஷன் பார்த்து இந்த படத்தை யாரும் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் எனக்கு பர்சனலாக என்கேஜ்மெண்ட் பண்ணிச்சு. ஏன்னா அப்போவே ஒரு டிஃப்ரெண்ட்டான 1980ஸ்லேயே இப்படி ஒரு படம் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் அட்டெம்ப்ட். ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, ரைட்டிங், டைரக்ஷன், கேமரா ஆங்கிள்ஸ், தென் ஸ்டோரியோட டெப்த், இது எல்லாமே என்னை ரொம்ப என்கேஜ்மெண்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5.8 ரிவ்யூ கொடுத்துருக்குன்றதுனால அதை வந்து ஒரு நார்மல் படம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இருக்கிற த்ரில்லர் மூவிஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராட்சஸ் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு த்ரில்லர் ஜானர் இருக்குல்ல, அந்த படத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு அதோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் இங்கே வந்து ஒரு பெஞ்ச் மார்க்குன்னு சொல்கிறோம்ல, அது இந்த படமும் 24 ஹார்ஸ் 24 மணி நேரம் அப்படின்ற இந்த படமும் அதோட ஒரு பெஞ்ச் மார்க் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நான் ஸ்டோரிக்குள்ளே என்டர் ஆகிடலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு மோகன் ப்ளஸ் நளினி மேம், மோகன் சார் நளினி மேம் 2 பேர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்துட்டு நெகட்டிவ் கேரக்டர், தட் மீன்ஸ் வில்லனை வந்து சத்யராஜ் சார் பண்ணியிருப்பார். அண்ட் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லன் பார். நார்மலாக வில்லன் அப்படின்னா அவன் கத்திக்கிட்டு இருக்கணும், கத்தி வச்சு குத்தணும், ஒரு 10 பேர் வரணும், அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்கும். ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் அதே மாதிரி நமக்கு இதோட கான்செப்ட் எப்படி இருக்கணும்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் ஒரு இன்னொருத்தரோட லைஃப்பை எப்படி மாற்றுது அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்டு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 24 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நாளைக்குள்ளே ஒருத்தரோட லைஃப்பை எப்படி மாறுது அப்படின்றது தான் அதை ஒரு கோர் பாயிண்ட்டாக எடுத்து தான் இந்த படத்தையே கொண்டிருக்காங்க. ஸோ வழக்கமான யூஷுவலான ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லாமல் ஹீரோ வில்லன் சண்டை போடுறது, ஹீரோ எனக்கு காப்பாற்று அப்படிலாம் இருக்காது. ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு மாதிரி என்னாகும் ஏதாகும் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது, நம்ம யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த படத்தில். இதுக்காக இது வந்து ஹாரர் படம்னு கிடையவே கிடையாது. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், க்ரைம் த்ரில்லர், பர்ஃபெக்டான ஒரு க்ரைம் த்ரில்லர். நிறைய க்ரைம் த்ரில்லர் பார்க்குறோம். ஸோ இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்ட் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே நம்ம ஸ்டோரிக்குள்ளே என்டர் ஆயிரும். ஸோ அந்த 2 பேருக்கும், அந்த ஹீரோக்கும் அந்த ஸ்டோரிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சஸ்பென்ஸ் ஒரு கேரக்டர் வரும். அது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு மாதிரி கேட் அண்ட் மவுஸ், எலியன் பூனைன்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து 2 பேரும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஃபுல் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி டைரக்ஷன், விஷுவல் ஸ்டைல் இதெல்லாம் வச்சு சொல்லணுன்னா, இதை வந்துட்டு மணிவண்ணன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மணிவண்ணன் சார் தெரியும், த கிரேட் ஆக்டர், கிரேட் டைரக்டர், ரைட்டர், அவர் சொல்லிக்கிட்டே போயிடலாம், பயங்கரமான பெர்ஃபார்மர். அவர்னாலே அவரோட படத்தில் வந்துட்டு ஸ்டோரி, டயலாக்ஸ் இது எல்லாமே ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். ஒரு மாதிரி அழுத்தமான கதைன்னு நம்ம இப்போ சொல்கிறோம்ல, அது மாதிரி டெப்த் ஸ்டோரி அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக பண்ணியிருப்பார். அண்ட் அதே மாதிரி அவரோட ஸ்டோரி நமக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிச்சோ, அதே இது பக்கா சஸ்பென்ஸ் த்ரில்லரையும் எப்படி அழகாக கொண்டு போகணும், அதையுமே ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதும் இவர் வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சீன்ஸ்லேயும் நமக்கு பயப்படுற மாதிரி இது என்ன, அது என்ன, இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு விஷயம் நினைப்போம், அடுத்த 3வது சீன், ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தது 3வது சீனில் வரும்போது அப்படியே வேறு மாதிரி வரும். இது ஏன் இப்படி வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதே மாதிரி தான் சில சீன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அட் த எண்டு இந்த ஸ்டோரி முடியும் போது தான் அந்த ஏன் பர்டிகுலர் கேரக்டர் ஏன் முன்னாடி ஒரு மாதிரி காட்டினாங்க, அப்புறம் நடுவில் கொஞ்சம் நேரம் போக அந்த கேரக்டர் ஏன் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுது,
அந்த நமக்கு சொன்ன ஸ்டோரி இது இல்லையே அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய வரும். கொஞ்சம் மாதிரி பர்ஃபெக்டாக நல்லா போயிட்டே இருக்கும். பட் நடுவில் இது ஏன் வருது அது ஏன் வருது நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்தில் வந்து இதை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். 80s வந்து ஒரு விண்டேஜ் படத்துக்கு வந்துட்டு ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் ப்ளஸ் லைட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு எலிமெண்ட்ஸையும் அந்த த்ரில்லர் சஸ்பென்ஸையும் எங்கேயுமே டைல்யூட் பண்ணாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஹைலைட்டே நம்ம இவர் தான் கேப்டன் விஜயகாந்த். ஸோ அவரை யாருமே மறந்துருக்க மாட்டோம். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு லெவல் இருப்பார். அது அந்த கேரக்டர் என்னன்றது நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பல. அவர் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வருவார். ஸோ அவர் வர்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வில்லனை வந்துட்டு சத்யராஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் கேப்டன் சார் விஜயகாந்த் சார் வராரு. அவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் சத்யராஜ் சார் வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டர் தான் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ ஆனார். பட் அதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வில்லன் இந்த மாதிரி தான் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக இதில் காட்டியிருப்பார். ஆனால் அதே மாதிரி இதில் ஆக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சார், நளினி மேம், அவங்க 2 பேருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருந்தாலோ இல்லை ஆக்டிங் ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தாலோ இந்த படம் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மாதிரியாக இருக்கும், ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கும். ஆனால் இது அப்படி எதுவுமே பண்ணலை, பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் அதே மாதிரி இப்போ IMDb ரேட்டிங்கில் கம்மியாக இருக்குன்றத ஒரே ரீசனுக்காக இந்த மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக் இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் இது மாதிரி படத்தை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் ஆஃப்டர் 90ஸ்க்கு அப்புறம் உள்ள 2K அந்த மாதிரி இருக்கவங்க யாருமே இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்க ஒரு படம் தான். அடுத்து என்னன்னு வந்துக்கிட்டே இருக்கும், உங்களை ரொம்ப யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது. அண்ட் இதே மாதிரி இந்த படத்தை வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும், சஸ்பென்ஸ், த்ரில்லர். ஆனால் நீங்கள் காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது இந்த படத்தில் காமெடியெலாம் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக ஒரு இன்டெப்த் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராட்சசன், அஞ்சாம் பதிரா இந்த மாதிரி எவ்வளோ படம் இருக்குது. ஸோ அந்த படத்துக்கு என்ன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் எலிமெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோமோ அது கொஞ்சம் கூட கம்மியாகாத ஒரு படம் தான். அப்போ வந்து ராட்சசன் நம்ம யோசிச்சுப்போம், அப்போ வந்து அஞ்சாம் பதிரா அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர், வெறும் ஒரு 24 hours நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த ஃபுல் ஸ்டோரியே நடக்குது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், அதாவது 24 hours நடக்கிறது அந்த படத்தோட மெயின் கோர் பிளாட். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி ரிவீல் பண்ணு டைல்யூட் ஆயிரும். ஸோ அதனால் வித்தவுட் ஃபர்தர் டிலே ஸோ இந்த படத்தை எல்லோரும் போய் பாருங்கள். அண்டு இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு இந்த படத்தை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு டைம் இப்போ தான் கிடச்சிச்சு. ஸோ மறக்காமல் இந்த படத்தை எல்லாருமே பாருங்கள். அண்டு மீட் யூ சூன். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெஃப் திரைவால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்மளோட நிறைய இன்னும் வீடியோஸ், ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. நிறைய மூவிஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா வீடியோக்கும் நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு என்ன சஜஷன் இருக்கோ ப்ளீஸ் அதில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சைனிங் ஆஃப்.